குட்டி கதை யார் வேணாலும் சொல்லலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு நீதிமன்றத்துல தன்னுடைய கணவனை காணும்னு ஒரு பெண் தேடிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த கதையை பத்தி தெரியுமா? அதுபோல அதே செங்கல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு சிறுவன் தன்னோட தந்தையை காணும்னு தேடிக்கிட்டு இருந்த கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி நீண்ட காலமா வயதான பெற்றோர்கள் தன்னுடைய மகனை ரொம்ப நாளா காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்களே, அதோட கதையை பத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? அட அது ஏங்க, இப்ப நடுராத்திரி 12 மணிக்கு சமீபத்துல தனக்கு பிடித்த நடிகையோட பிறந்த நாள் கேக்கு வெட்டி கொண்டாடினாங்களே, அந்த கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிந்த பிறகு நீங்க குட்டி கதை சொல்லுங்க, அதை மக்கள் கேட்பாங்க. தமிழகத்துல என்ன பிரச்சனை நடக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம், இது குறித்து சட்டமன்றத்துல பேசி அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்காம அங்க போயிட்டு பிறருடைய தோல்வி குறித்து இழிவுபடுத்தி பேசுவது எப்படி அப்படிங்கறது பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய நபருக்கு அதற்குண்டான பக்குவமும் பொறுப்பும் இருக்கிறதா என்றால் இல்ல. அவர் சட்டமன்றம் ஏதோ கேலி கூத்து நடக்கின்ற இடம், ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் தன்னை ஒரு நடிகனாகவே நினைத்துக்கொண்டு, தன்னை ஒரு கதாநாயகனாகவே நினைத்துக்கொண்டு அவர் தோல்வி பெறும் நபர்களை இழிவுபடுத்தி பேசுவதை முன்னெடுத்திருக்கிறார். இது விரும்பத்தக்கதாக இல்லை, தமிழக மக்களால் வெறுக்கத்தக்கது. இது ஒரு நல்ல அவை நாகரிகமோ அவை மாண்போ கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி இரண்டும் வந்து போகும், அதை பொருட்படுத்தக்கூடாது. அதுபோல சட்டமன்றத்தில் மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் அதனுடைய தேவைகள் குறித்தும் நாட்டு மக்களுடைய தேவைகள் குறித்தும் பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு கண்ணியமான இடத்துல நீங்கள் வைப்பு செய்ய வேண்டும், அதுபோல சைகை செய்ய வேண்டும். இதெல்லாம் தேவையற்ற ஒன்று. இது உங்களின் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்கிற செயல் என்று மக்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டம் கொண்டு விவசாயத்தை பாதுகாத்த இடம், 7.5% இடஒதுக்கீடு கொண்டு மருத்துவ மாணவர்களுடைய கனவை நிறைவேற்றிய இடம், விளையாட்டு வீரர்களுக்கு 3% அரசு இடஒதுக்கீடு அளித்த இடம், குடிமராமத்து திட்டம் கொண்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு நிலத்தடி நீரை மேம்படுத்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் ஜீவாதாரத்தையும் காத்த இடம், ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்ததோடு 7 சட்டக் கல்லூரிகளையும் நிறுவிய மாண்பு பொருந்திய இடம். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல, தமிழகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு நீங்கள் கேலி கூத்து அடிப்பது என்பது விரும்பத்தக்கதல்ல. முதல்ல இப்படி சைகை காட்டியவரை மக்கள் முடிச்சிட்டாங்க. இரண்டாவதா நீங்க செய்ய காட்டுறீங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.